ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பொன்னி கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கவே கூடாது. கூடிய சீக்கிரம் அவள இந்த வீட்ட விட்டு அனுப்புனா தான் நம்ம ரொம்பவே நிம்மதியா இந்த வீட்ல இருக்க முடியும். ஏன்னா பொன்னி என்னமோ தப்பு பண்ணலன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா என்ன, இந்த தப்பு அவ மேல சுமத்தினதுக்கு அப்புறமா அவ வாயே பேசாம வீட்ட விட்டு எப்பவும் போலயே அப்பாவித்தனமா வெளிய போயிடுவான்னு பார்த்தா, இப்ப அவ ஆதாரத்தோட நான் எந்த தப்பும் பண்ணலன்றத நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வீட்ட விட்டு வெளிய போவேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வேலைய பார்த்துட்டு இருக்கா. ஆனா என்னதான் அவளால கண்டிப்பா அத நிரூபிக்க முடியாதுன்னு நமக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும், எங்கேயோ ஒரு மூலையில எங்க அவளோட அப்பாவித்தனமான மூஞ்ச வச்சு மத்தவங்க எல்லாரோட மனசையுமே மாத்தி மறுபடியுமே இதே வீட்ல தங்கிருவாளோன்ற பயம் இருக்கு. அதனால தான் அவ தப்பு பண்ணான்றத வீட்ல இருக்கவங்க அத்தன பேரும் நம்பிக்கிட்டு சூடா இருக்கும்போதே அவள சுட சுட வீட்ட விட்டு வெளிய அனுப்பிடணும். அப்படி இல்லன்னா நம்மளுக்கே அது பாதகமா வந்து முடியவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கத அந்த பொண்ணு பார்த்திருக்கா. சோ அது மூலியமா அவ ஏதாவது சொல்லி என்ன மிரட்டவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவ இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட நம்ம கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும். அதனால கூடி சீக்கிரம் அவள வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரீத்தி மூலியமா பொண்ணுக்கு மைண்ட் டார்ச்சர் கொடுக்க, இன்னொரு பக்கமா அவங்க நேரடியாவே பொண்ணுக்கு அந்த வீட்டுல தங்க முடியாத சூழ்நிலையை உண்டு பண்ணாதான் அவ கண்டிப்பா இந்த மாதிரியான டபுள் டார்ச்சரை தாங்கிக்கவே முடியாம சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு ஓடியே போவான்னு சொல்லிட்டு அவங்களோட ஆபீஸ்ல இருந்து அவங்க நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்து பொன்னியோட ஸ்டோர் ரூம்ல ஃபுல்லா நிரப்பிடுறாங்க. அப்போ இத பார்த்த சந்திரசேகரும் சண்முகமும் எதுக்காக இந்த பொருள் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, யாரு உங்களை இதை பண்ண சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி அந்த ஆட்கள் கிட்ட கேட்க, உடனே அவங்களுமே இந்த மாதிரி சுந்தர் சார் தான் இங்க எடுத்துட்டு வர சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க தான் ஸ்டோர் ரூம்ல இதை ஃபுல்லா நிரப்ப சொன்னாங்கன்னு சொல்லவே, உடனே இதை கேட்டுட்டு சண்முகம் எனக்கு என்னமோ இந்த சுந்தரத்தான் மேலதான் டவுட் இருக்கு, அவங்க பொண்ணிய கூடி சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு மும்முரமா வேலை பாக்குற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம பிரீத்தி அந்த மாதிரி பொண்ணு மேல பழி போட்ட உடனேயே அவங்க எப்படி உடனடியே பொண்ணுக்கு எதிரான ஆதாரத்தை அப்படியே எல்லார் முன்னாடியுமே வீடியோவை போட்டு காட்டினாங்க. சோ எனக்கு என்னமோ இந்த விஷயத்துக்கும் சுந்தரத்தானுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல, உடனே இதை கேட்ட சந்திரசேகரும் அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது, நம்மளோட மாப்பிள்ளையை பத்தி நமக்கு தெரியாத, அவங்க ஏதோ ஜெயா மாதிரியும் பவானி மாதிரியும் பொண்ணிய தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு தடவை பொண்ணு அவ மேல எந்த தப்பும் இல்லைன்றதை நிரூபிச்சுட்டானா கண்டிப்பா அவங்க எல்லாருமே தன்னோட மனசை மாத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நம்மளோட வீட்டுல பொன்னியாலதான் எல்லா பிரச்சனையுமே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருக்கனால எல்லாருக்குமே பொன்னி மேலதான் ரொம்பவே கோவம். அதனாலதான் சீக்கிரமா இந்த பொண்ணியை வீட்டை விட்டு அனுப்பிட்டா நம்மளோட குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட மாப்பிள்ளை நினைச்சிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர மத்தபடி வேற எந்த காரணமும் இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்ல, ஆனா சண்முகமும் இல்லப்பா நீங்க சொல்ற காரணம் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் என்னோட மனசு அதை ஏத்துக்கிற மாதிரியே தெரியல, எனக்கு சுந்தரத்தன் மேலதான் கொஞ்சம் டவுட் இருக்கு, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்னா நான் டைரக்டா பொண்ணியை தான் போய் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாக்கிறதுக்காக கிளம்ப, ஆனா இது தெரியாம சுந்தரம் ஸ்டோர் ரூம்ல எல்லா பொருளுமே நிக்க கூட இடம் இல்லாம அடிக்க வச்சிருக்கத பார்த்துட்டு பொண்ணு ரொம்பவே தவிச்சு போய் அப்ப நைட்டு எங்க நம்ம தூங்குறதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்து சுந்தரு பொண்ணியோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி, என்ன பொண்ணி இந்த வீட்டுல நீ சாப்பிடாம உண்ணாவிரத நாடகம் போட்டதெல்லாம் இதோட முடியட்டும், சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போறதா நல்லது, ஏன்னா உன்னால இங்க நிம்மதியா சாப்பிடவும் முடியாது தூங்கவும் முடியாது. உனக்கே தெரியும் ஒரு மனுஷனுக்கு சாப்பிடுறது தூங்குறது எவ்வளவு முக்கியம்னு, அந்த ரெண்டுமே இப்போ உங்ககிட்ட இல்ல. அதனால இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி உன் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட நிரூபிக்கிறேன், அதை பண்ற இதை பண்றது தேவையில்லாத வேலையை பார்க்கறதுக்கு பதிலா நீ ஒழுங்கா வெளியே போய் உன்னோட பொழப்ப கவனிக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சொல்ல, உடனே இதை கிட்ட பொண்ணையும் என்ன பயப்படுறீங்களா, உங்களோட உண்மையை எங்க நான் வெளியே கொண்டு வந்துடுறேன்ற பயத்துல நீங்க இருக்கீங்களா, அதனாலதான் என்ன சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு பாக்குறீங்களா, ஆனா நீங்க இப்படி பயப்படும் போதுதான் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, கூடிய சீக்கிரம் உங்களோட பயத்தை நான் நிஜமாக்கி காட்டுறேன், நீங்க எப்படிப்பட்டவங்க, பொம்பளைங்க விஷயத்துல நீங்க எவ்வளவு கேவலமானவங்க அப்படின்றத இவ்வளவு நாள் நான் பவானி அக்கா கிட்ட சொல்லாம இருந்ததுக்காக நான் காரணமே சிவானி பாப்பா தான். ஆனா இந்த தடவை நான் கண்டிப்பா மத்தவங்களோட நல்லவங்க வேஷம் போட்டுட்டு இருக்க முகத்தெரிய அத்தனையுமே கிழிச்சு வெளியே காட்டிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக, அதுல முக்கியமான ஆளே நீங்க தான். அதனால நீங்க என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிராக என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு மட்டும் ரொம்பவே தைரியமா நினைக்காதீங்க, ஏன்னா நான் நினைச்சா இப்போ இந்த நிமிஷமே ஒரே செகண்ட்ல உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். ஆனா என்ன, என்னோட பிரச்சனைக்கான முழு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்னொன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நான் உண்மையை உடைக்கிற மாதிரி சத்தமா சொல்ல போறேன். அப்போ நீங்க கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நீங்களாவே வெளியே போவீங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு பதிலா உங்களை இந்த வீட்டை விட்டு அடிச்சே வெளியே துரத்த போறாங்க. சோ அதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணி நீங்க போடுற பழியை எல்லாமே தாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போயிடுவான்னு தான் நினைச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தீங்க. ஆனா எதுக்காக இந்த பொண்ணு மேல இவ்வளோ மோசமான பழியை தூக்கி போட்டோன்னு சொல்லிட்டு நீங்க அத்தனை பேரும் வருத்தப்படுற மாதிரி நான் செஞ்சு காட்டிட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன். இது என்னோட அடுத்த சவாலா கூட நீங்க ஏத்துக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க ஒருவேளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு நினைச்சீங்களா, அதுவும் மரியாதையோட இந்த வீட்லயே வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க
ஒழுங்கு மரியாதையா இதுக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியுமே போட்டு காட்டுனீங்களா அந்த வீடியோ? அதோட ஃபுல் வீடியோவ எல்லார் முன்னாடியுமே போட்டு காட்டுங்க. ஏன்னா, நான் இப்ப கூட சொல்றேன். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீங்க 3 பேரும் அதாவது நீங்க, உஷா, மூர்த்தின்னு எல்லாருமே தான் எனக்கு அந்த 2 பேர நம்மளோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல அதிகமா சம்மந்தப்பட்டவங்க நீங்களா தான் இருக்க முடியும். ஏன் இந்த கல்யாணத்த நிறுத்தணும்னு சொல்லிட்டு நெனச்சவங்களும் நீங்களா தான் இருக்கணும். அப்படி இல்லன்னா மூர்த்தி மாமாக்காக நீங்க இத பண்ணியிருக்கலாம். ஏன்னா, அவங்களோட பொண்ணான வெண்ணிலா சக்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவ என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா கூட சக்திய அவ கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ஜெயா அத்தைக்கு விஷம் வைக்க கூட தயங்கல. அதனால தான் அவ வீட்ட விட்டே வெளிய போனா. ஸோ அவ அந்த மாதிரி தீவிரமா இருக்கான்னா, கண்டிப்பா நீங்க 3 பேரும் சேர்ந்து வெண்ணிலாவ இந்த வீட்டோட மருமகளா கொண்டு வரதுக்காக தான் இத பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னால ஈஸியாவே யோசிக்க முடியுது. அப்படின்னு சொல்ல உடனே இத கேட்ட சுந்தரு, என்ன இந்த பொண்ணு நம்ம நெனச்சத அதுவும் நம்ம பண்ணத அப்படியே பார்த்த மாதிரி சொல்றாளே! அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகி அவங்கள பார்த்துட்டு இருக்க. உடனே இத பார்த்த பொண்ணையும், அப்பன்னா நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நான் நெனச்ச மாதிரி தான் நீங்க வெண்ணிலாக்காக இத பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப வேற வழியே இல்லாம பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப எதுக்காக நீங்க இவ்ளோ நாள் ஆனதுக்கு அப்புறமாவும் என்ன இந்த வீட்ட விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு குறியா இருக்கீங்கன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன அந்த பொண்ணுங்க விஷயம் தானே, எங்கன்னா அத எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவணும். குறிப்பா உங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிருவானோன்ற பயத்துல தானே என்ன தப்பானவன் காட்டிட்டு என்ன வீட்ட விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா நீங்க ரொம்பவே சுதந்திரமா அந்த பொண்ணுங்க கூட பழகலாம்னு நெனச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்கள எதிர்த்து எந்த ஒரு சந்தேகமும் கேள்வியும் கேட்காத பிரீத்திய இதே வீட்ல மருமகளா ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கையும் குடுத்துருக்கீங்க. ஏன்னா அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறனால தான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க நெனச்சது எல்லாத்தையுமே நான் கரெக்ட்டா புட்டு புட்டு வைக்கிறேன்னு சொல்லி கேட்க, உடனே இத கேட்டுட்டு சுந்தரு பதறி போய் பொண்ணிய திக்கி திக்கி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன தப்பு எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு கடைசியில எல்லா தப்புமே என் மேலன்னு சொல்லிட்டு என் மேல பழிய போட பார்க்குறியா? கண்டிப்பா உன்னால நான் தான் தப்பு பண்ணவன்னு சொல்லிட்டு நிரூபிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போக தான் போற. உன்ன நான் வெளிய அனுப்பாம விட மாட்டேன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பொண்ணையும் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு, அப்பன்னா நான் நெனச்சது சரிதான். நீங்க நான் சொன்னத நிரூபிக்கிற மாதிரியே இப்போ பயத்துல திக்கி திக்கி பேசுறது மட்டும் இல்லாம, நீங்க பண்ண தப்ப என்னால நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க உளறியும் கொட்டிட்டீங்க. ஏன்னா தப்பு பண்ணவன் நான் தப்பு பண்ணலன்னு சொல்லுவானே தவிர, நான் பண்ண தப்ப உன்னால நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான். சோ தப்பு பண்ணது எல்லாமே நீங்க. ஒரு வழியா நான் இந்த வீட்ல எனக்கு நடந்த இந்த மாதிரி ஒரு அநியாயத்துக்கு காரணமான மெயின் ஆள கண்டுபிடிச்சுட்டேன். அடுத்து என்னோட வேலையே உங்களுக்கு எதிரான ஆதாரத்த திரட்டுறது தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிரா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆதாரம் இருக்கு. அத நான் அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல உடனே இத கேட்டுட்டு சுந்தர் செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க. பொண்ணையும் சிரிச்சுக்கிட்டே, அது என்னன்னு நான் ஏன் இப்ப சொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க உங்களுக்கு எதிரா என்ன ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பயத்திலேயே நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்களோட இந்த முகத்த பார்க்க தான் நான் ரொம்பவே ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா அவங்களோட தலகாணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்னால எல்லா இடத்துலயும் தூங்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நாள் சாப்பிடாம கூட இருக்க தேவையில்ல. ஏன்னா கூடிய சீக்கிரம் நான் தான் உண்மையை நிரூபிக்க போறேனே. நிரூபிச்சதுக்கு அப்புறமா நான் வயிறார உட்கார்ந்து சாப்பிட போறேன். அதுவும் இதே வீட்ல சாப்பிட்டுட்டு தான் இந்த வீட்ட விட்டு போவேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே செம்ம கெத்தோட வெளிய போக, அப்ப பொண்ணு இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு போனத கேட்ட சுந்தரோ செம்ம பயத்தோட, இந்த பொண்ணைய நம்ம என்னென்னமோ நெனச்சோமே, இவ என்னடான்னா நம்ம போட்ட பிளான் போடுற பிளான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டு போறாளே, ஒருவேளை நம்ம அந்த பொண்ணைய குறைச்சு எடை போட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட யோசனையோட நின்னுட்டு இருக்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணையும் சுந்தரும் பேசினது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்னு பொண்ணிய பாக்குறதுக்காக வந்த சண்முகமா கேட்டது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி சுந்தர் மேலதான் எல்லா தப்புமே இருக்கான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பக்கம் தப்பே பண்ணாத பொண்ணுக்கு உதவி பண்றதா, அப்படி இல்லைன்னா நம்மளோட சிஸ்டரோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக சுந்தருக்கு உதவி பண்றதா, கண்டிப்பா என்னால சுந்தர் பக்கம் நிக்க முடியாது. ஏன்னா அவங்க இவ்வளவு தப்பானவங்களா இருக்காங்க. இவ்வளவு தப்பானவங்களால நம்மளோட அக்காவோட வாழ்க்கை வந்து வீணாகும். அதனால நம்ம கூடிய சீக்கிரம் இவங்கள பத்தின உண்மைய எல்லாருக்கும் புரியிற மாதிரி புரிய வச்சு பொண்ணுக்கு உதவி பண்றது மட்டும் இல்லாம, ஒரே சமயத்துல நம்மளோட அக்காவோட லைஃபையுமே சரி பண்ணி ஆகணும். ஆனா இப்போ நான் இத எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்பி போய் இத பத்தி சக்தி கிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா அவன் என்ன முடிவெடுக்கிறான்றத இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சக்தியை பாக்குறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போக, ஆனா அதுக்கு முன்னாடியே சக்தி இந்த மாதிரி பொண்ணு கீழே இடம் இல்லாததுனால மேல போய் படுக்க போயிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேல போன சக்தியும் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி அவங்க கோவத்துல இருக்கனால அவங்க கிட்ட அவமானப்பட்டு உடனடியே கீழேயும் வந்துடுறாங்க. அப்போ மறுபடியுமே சக்தி கீழே வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரம் அவங்க கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, உடனே இதை கிட்ட சக்தியும் செம்ம ஆத்திரத்தோட, அப்பனா நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் சுந்தர் மாமா தானே, அவங்களாலதான் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படலான்னு சொல்ல, உடனே சண்முகமும் சக்தி நீ இப்ப கவலைப்பட வேண்டியது பொண்ணிய பத்தி மட்டும் கிடையாது, நம்மளோட அக்கா பவானிய பத்தியும் தான் கவலைப்படணும். ஏன்னா அவங்களோட புருஷன் இந்த மாதிரி ஒரு கேவலமானவங்களா இருக்காங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு அவங்களோட நிலைமை என்னதான் ஆகும் அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்ட சக்தியும் நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனாலும் நம்ம இந்த விஷயத்த
விஷயத்த வெளிய சொல்லாமலும் இருக்க முடியாது. ஏன்னா, ஒரு வேள நம்ம அப்படி மட்டும் வெளிய சொன்னாம இருந்தா, அது நம்ம பொண்ணுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம்னு சொல்ல உடனே இதுகிட்ட சண்முகமும், "நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதனால தான் இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல." ஒரே சமயத்துல இந்த மாதிரி 2 பேரோட கஷ்டத்துக்கும் காரணம் சுந்தர் மாமான்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும், அவங்கள என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி நிக்கிறது எனக்கு ரொம்பவே அவமானமா இருக்குன்னு சொல்ல உடனே இத கேட்ட சக்தியும் சரிதான்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படினாலும் பொண்ணு மேல தப்பு இல்லன்றத நிரூபிக்க, நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா பொன்னி நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் சுந்தர்ன்றத கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் சண்முகத்துக்கும், சக்திக்கும் தெரிஞ்சது மட்டும் இல்லாம, அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க? சுந்தர் பண்ண தப்ப வீட்ல இருக்கவங்க அத்தன பேருக்கும் சொல்லப் போறாங்களா? அப்படி மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா, பவானியோட ரியாக்ஷன் என்னவா தான் இருக்கும்? தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கு துரோகம் பண்ணத பவானியால ஏத்துக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அவங்க தப்பு பண்ண சுந்தர வீட்ட விட்டே அடிச்சு துரத்த போறாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம சுந்தர் விஷயத்த மட்டும் பொன்னி ஆதாரத்தோட வெளிய கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி சுந்தர் அதாவது தன்னோட மாப்பிள தான் இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம்ன்றத ஜெயா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களோட முகத்த அவங்க எங்க தான் வச்சுப்பாங்க? அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கைய கெடுத்தது பொன்னி கிடையாது சுந்தருன்றத பிரீத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னதான் ரியாக்ட் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா நம்ம பொண்ணிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப்ல இவ்ளோ பெரிய மிஸ்டேக்க பண்ணியிருக்கோன்றத பிரீத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா தான் இருக்கும்? அது மட்டும் இல்லாம சக்தியும், சண்முகமும் பொன்னிக்காக சுந்தர் பத்தின உண்மைய வெளிய கொண்டு வருவாங்களா? அப்படி இல்லன்னா பவானியோட வாழ்க்கைக்காக அந்த உண்மைய மறைச்சு பொன்னிக்கு வேற விதத்துல உதவி பண்ண போறாங்களா? அடுத்து சுந்தரும், சண்முகமும் என்ன பண்ண போறாங்க? பொன்னியோட அடுத்த அதிரடி நடவடிக்கை என்னவா தான் இருக்கும்? இது எல்லாத்துல இருந்து சுந்தர் எப்படிதான் தப்பிக்க போறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி சக்தியும், சண்முகமும் பவானிய பத்தி யோசிக்காம பொன்னிக்காக எல்லா உண்மையுமே சொன்னா நல்லா இருக்குமா? அப்படி இல்லன்னா அவங்க பொன்னிக்கு வேற விதத்துல உதவி பண்ணா நல்லா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.